ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு சீரியல் அப்படின்னா ரஞ்சனி. நல்லா போயிட்டுருக்கு சீரியல் பொறுத்த வரைக்கும். ரஞ்சனி அப்படிங்கிறது ஹீரோயினோட நேமாக வந்து இந்த சீரியலில் வச்சுருக்காங்க. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சீரியலில் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணுறது சந்தோஷ். இதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி இவர் வந்து ஜீ தமிழில் ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காரு. அந்த சீரியலில் அவங்களோட பேரா நடித்த மோனிகா அவங்கள தான் வந்து காதல் திருமணம் ரீசெண்டாக பண்ணிக்கிட்டாரு. குருவாயூரில் ரொம்பவே விமர்சையாக அவங்களோட திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோவிலில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த திருமணம் முடிஞ்சு அங்கேயே ஒரு ரிசப்ஷனும் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, சென்னையில் எப்படியும் ஒரு ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே நேற்றுக்கு நைட் வந்து இவங்களோட ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக வந்து நடந்திருக்கு. அந்த டீம், அதாவது ரஞ்சனியோட டீம் எல்லாருமே இந்த ரிசப்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே எடுத்த ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. பிளாக் அண்ட் பிளாக்ல அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலலாம் தான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பிளாக் போடக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கண்டிஷன் போடுறாங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குமா? பிளாக் போடக்கூடாது, நல்ல விஷயம் அந்த மாதிரி கருப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸோ இல்லை தாத்தா பாட்டியோ இருக்காங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கியூட்டான கப்பிள்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.